ஹாய் டீம். வைசாக்ல வந்து இங்கிருந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், தென் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டு ஜேசிஐன்னு சொல்லுவாங்க, ஜூனியர் சேம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல். அவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லபடியாக போச்சு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இங்கிருந்து வந்து நம்ம டுவார்ட்ஸ் இனி வந்து விஜயவாடா, தென் சென்னை அப்படி வந்து போகணும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து கிளம்பிட்டேன். நம்ம சைக்கிள் அங்கே எல்லாம் கிளம்பி நின்றுருக்கு. பட் ஐம் வெயிட்டிங் ஃபார் சாய் வர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்காக அந்த அன்பு வந்து ரொம்ப பெருசு. நான் வந்ததுலேருந்து அவர் ஆக்சுவலாக ஒர்க் போகிறாரு. காலையில் வந்து எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்துடுவார், திருப்பி ஈவினிங் வந்துடுவார். வீட்டில் இது வந்து ஆந்திராவில் நல்லா ஸ்பெஷல், நீங்கள் இது வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவார். அதாவது ரொம்ப இப்போ நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன், ரூமில் இல்லை. அப்போ அவர் இங்கே வந்து என்னோட இடத்துல எல்லாமே வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சாப்பிட்றது சும்மா மில்லட் சம்பந்தமான விஷயங்கள் தான் எல்லாமே வந்து அவர் பண்ணாரு. அவரு வந்து ஒரு ஃபிட்னஸ்ல இன்வால்வ்டா இருக்காரு. தென் நீங்க வந்து ஆந்திரால ஜென்ரலா பார்த்தோம்னா இங்க இப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 500-600 மீட்டர்ல தான் வந்து பீச். பட் இங்க வீடு இருக்கனால வந்து காட்ட முடியல. மேக்ஸிமம் ஒரு 800 மீட்டர் இருக்கலாம். அப்போ அவர் நிறைய விஷயம் சொன்னார். இங்க வந்து ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கு, இங்க ஸ்கூல்ஸ் ஃபெசிலிட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு உங்களால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து என் போனை வாங்கி கனெக்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளால கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு எந்த கிளாஸ்ல போனாலும் நம்மளால வந்து ப்ளே பண்ண முடியும். பிரில்லியண்டா இருந்தது ஸ்கூல் அப்டேஷன். நிறைய விஷயம் பொலிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணது, அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்க ஜென்ரலா, என்னப்பா படிக்கிற பையன் எதுக்குப்பா பொலிட்டிக்கல் பேசிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டா காலேஜ் படிக்கிற பையன் எதுக்குப்பா பொலிட்டிக்கல் பேசிட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு நாள் ஒரு போதும் கேட்காதீங்க. 100% பொலிட்டிக்கல் பேசணும், அதை கத்துக்கணும். இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனா நமக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது எது சரி எது தவறுனே வந்து தெரியும். இது நான் இப்ப இல்லை, எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எங்க மாமா சொல்லி கொடுத்த விஷயம் தான். எதை நோக்கி நம்ம போறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் கொள்கை இதெல்லாமே தாண்டி ஒரு மனிதரும் என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கிட்டையுமே உங்களுக்கு உண்மையிலுமே கிடைக்கிறதுக்கு நிறைய டேட்டா பேசஸ் வந்து கிடைக்கும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த டே வந்து ரொம்ப நல்லா போகும். பட் நான் அவருக்காக வெயிட்டிங். டீம் ஆக்சுவலாக இங்கே பார்க்கலாம். வைசாக் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து இப்போ அதுக்கான வேலைகளை போயிட்டு இருக்கு. நீங்கள் ஃப்ரெண்ட்லேயும் பார்க்கலாம். நான் இப்போ சிட்டியிலேருந்து டுவார்ட்ஸ் விஜயவாடா, சென்னை வந்து போகிறேன். அப்போது இவர் வந்து சாய் வர்மா. நான் இவரை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ வி ஃபெல்ட் சூப்பர், நல்ல ரிலேஷன். நாங்கள் தொடர்ந்து வந்து பயணிப்போம். ஸோ இங்கே பாருங்க, அவர் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சாய் வர்மா, டெல் மீ. This is all made waste out of wealth. Waste out of wealth. இங்க பாருங்க. Tartins. Okay. Then this is chairs made of tires. Tires வச்சு இங்க மேக் பண்ணிருக்காங்க. This is also tartin. வச்சு இங்க மேக் பண்ணிருக்காங்க. Waste out of wealth. இங்க பார்க்கலாம், நீங்க இங்க இருந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கவங்க எல்லாரும் பர்த்டே வந்து இங்க தான் செலிப்ரேட் பண்றான்னு சொல்றாரு. டீம் டே 41 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம். வைசாக் சிட்டி கொஞ்சம் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சிட்டிலேருந்து வெளியே போயிட்டோம்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் மீ. போகிற ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இது வைசாக்ல தான். ஒரு பேர் தான் சின்னைன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுவேன். ரொம்ப தங்கமான மனுஷன். ஹாய். Just took 2 minutes smart for Mr. Suri Babu. He's Stanislas. Okay. Nice to meet you, sir. Thank you. He's a big volleyball player. Wow, sports person. And every year, 1.5 months, he does summer camp here, free for children. Great, sir. Keep it up. My neighbor. Okay, nice to meet you. You understand why I am very strong now? Because he is my neighbor. No, nothing. இங்கே பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 10-11 கடை ஏரியாச்சு. பையா வந்து பண்ணுறாரு. அப்பா நாம் சந்தோஷ். அவர் தான் வந்து இப்போ சைக்கிள் ரெடி பண்ணுறாரு. சைக்கிள் டியூப் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த டியூப் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இங்கே போட்டாச்சு. நியூ டியூப் வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ரோட்டோட இந்த சைடும் சரி, ரோட்டோட அந்த சைடும் சரி, நீங்கள் பார்க்குற மரங்கள் எல்லாமே வந்து இந்த சூழலுக்கு சம்மந்தமே இல்லாத மரம். இது வந்து ஐ திங்க் நேனோ கார்பன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஒரு ஃபுல் நேம் தெரியல. பட் ஆனால் இது வந்து என்னென்னா, நிலத்தடி நீரை வந்து அதிகமாக உறிஞ்சு நம்ம வளத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்றதே கிடையாது. இது இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இதில் எந்த மரத்துலையுமே வந்து குருவி கூடு கட்டியிருக்காது, குருவி உட்கார்றதும் கிடையாது. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மரம் நம்ம சூழலுக்கு இல்லாத மரம் அப்படின்னு. இவங்கள ஒரே யூனிஃபார்ம் மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஆந்திராவில். டீம் அவர் என்ன நினைச்சாருன்னா, அவரை வந்து நம்ம எதுக்கு எடுக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறாரு. எவ்வளோ வெள்ளாடுகள்னு பாருங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ன பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக வெள்ளாடு. எல்லாம் இங்கே ஒரு கடாய் வந்து சைக்கிள் சைஸ்க்கு இருக்கும். அதாவது நான் இங்கிருந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு நினைக்கிறேன்னா,
ஆடு வளர்க்குறத வந்து தவறுன்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஆனால் பொருளாதாரம் அதுக்கு பின்னாடி மிக பெருசு. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவுக்கு ஆட்டு இறைச்சியை வந்து நம்ம மக்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பிட்றோம். அதுக்கானது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதை பூர்த்தி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி இடத்துல இருக்குதான். ஸோ இங்குள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இதை பண்ணுறாங்க. நான் வந்து இது ஆந்திராவில் என்ட்ரி ஆனதுலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்குறேன். இதெல்லாம் வந்து படிக்காதவன் செய்கிற வேலை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்காதீங்க. உண்மை இதுக்கு பின்னாடி பொருளாதாரம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பனைமரம். பனைமரம் வந்து எடுத்துட்டிங்கனாலும் அதே மாதிரி தான். பனைமரம் சார்ந்த தொழில்கள் மூலமாக அதுலேயும் அதே மாதிரி 1,05,000 கோடி பக்கம் வருமானம் வந்து ஈட்ட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பனைமரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லை. ஏன்னா பனைமரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, தென்னை மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எல்லாரும் வந்து அங்கே அது ஆக்சுவலாக தென்னம்பால் பனம்பால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது வந்து உடம்புக்கு நல்லது. ஆனால் அதே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே சாராயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சும்மா சௌரியத்துக்கு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம வந்து பண்ணுறோம். அதை வந்து என்னென்னா நான் ஒரு ஸ்டேட்லேயே கிராஸ் பண்ணி வரும்போது என்னால் அது உணர முடியுது. நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணுறோம், எந்த இடத்துல விவசாயிகள் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி வந்து போகிறாங்க, அந்த சரௌண்டிங் என்ன ஏதுன்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியுது. என்னோட அனுபவத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஆடு மாடு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்து அந்த மரியாதை வந்து கொடுக்கணும். தவறாக நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது. இப்போ ஆக்சுவலாக இங்கே பார்க்குறீங்க பாரு, ஜோஸ்வா என் கூட வந்துட்டு இருக்காரு. இப்போது இவரு வந்து நான் இருந்த வைசாக்கில் தான் இவர் இருந்திருக்காரு. ஜஸ்ட் டெல் மீ அபவுட் வாட் டிட் யூ டிட் டு ஃபைண்ட் அவுட் த ரூட். There is no power in my phone. Okay. So I was very afraid that what if I go somewhere. வழி கிடைக்காம போயிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், வழி தெரியாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இவர் வந்து பைக்கில் வந்திருக்காரு, அதுவும் டியூக்ல. அதுக்காக போய் கஷ்டப்பட்டு பவர் பேங்க்லாம் வாங்கியிருக்காரு. அப்புறம் என்ன கேட்டார், நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னு. இங்கே என் கூட இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா. இவர் வந்து விச் ஏரியா? காக்கிநாடா. இது வந்து நம்ம ஆந்திர பிரதேசில் இருக்க ஒரு இடம். இவரை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னன்னா ஒரு சடனா அது இன்னும் ஒரு கனெக்டிவிட்டி பார்க்கும்போது. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்ல இருக்காரு. தென் வாட்ல அடுத்த லைஃப்ல என்ன அப்படிங்கிறதா இப்போ வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல இருந்து ஓவர் கம் ஆகுறாரு. ஸோ இவருக்கு நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜஸ்ட் இவருடைய மனைவி வந்து இப்போதான் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. கல்யாணம் ஆகி இவங்களுக்கு வந்து ஒரு 3 months தான் வந்து ஆச்சு. அப்போ ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து அடுத்தது என்னன்னு தெரியல. எது பண்ணாலும் ஒய்ஃபோட மெமரிஸ் தான் வந்து நிறைய வந்துட்டு போகுது. அப்போ எனக்கு வந்து நான் அதை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. பிகாஸ் நான் என்னோட டிராவலில் இப்போ கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி யாரையும் பார்க்கல ஜோஸ்வா மாதிரி. ஸோ பட் ஜோஸ்வா வந்து எனக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, லைஃப்பை வந்து இப்போ அவரை அதான் சொல்கிறேன், நானும் வந்து அவள் இறந்ததுக்கப்புறம் நானும் ஒரு 2 வாட்டி வந்து இந்த மாதிரி எனக்கும் வந்து இந்த லைஃப் பிடிக்கல, நானும் வந்து போயிடலாம் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஒரே விஷயம் தான் நான் சொன்னேன், அதாவது உங்க வாழ்க்கையை உங்களுக்கானது மட்டும் நினைக்காதீங்க, மற்றவங்களுக்காக, அதாவது நம்ம சொசைட்டிக்காக நாட்டுக்காக நினைச்சா கண்டிப்பா அந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். அப்ப நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, இப்போ ஒய்ஃபோட நேம்ல வந்து ஒரு பிளான்ட் வந்து வைக்க போறாரு, அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மரத்துக்கு வந்து ஒய்ஃபோட பேர் தான் வந்து இவர் வைப்பாரு. அந்த மரத்தை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அது வந்து உங்க மனைவி இந்த உலகத்துல இருந்துட்டு போனதுக்கு நீங்க பண்ற ஒரு பெரிய விஷயம்னு சொன்னேன். ஸோ டெஃபினெட்லி ஹி வில் டூ இட். ஐ வில் சப்போர்ட் ஃபார் தட் காஸ். லெட்ஸ் சியர்ஸ் ப்ரோ. கிட்டத்தட்ட என் கூடயே வராது. இப்போதான் ஒரு டீ சாப்பிட்டு நாங்கள் வந்து அன்னவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். ஜோஸ்வா வந்து என் கூட வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் வந்து ஓடிட்டான். இவன் தான் இருக்கல என் கூட ஹையஸ்ட்டாக ட்ராவல் பண்ண பர்சன். பட் ரொம்ப கஷ்டத்துலேருந்து தான் அந்த பையன் வந்து மீண்டு வந்திருக்கான். ஸோ இது உண்மையிலுமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். லைஃபுங்கிறது சும்மா நமக்கானதாக மட்டும் நம்ம நினச்சி வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கைக்கு பெரிய அர்த்தம் எதுவுமே இருக்காது. அது நம்ம சொசைட்டி நோக்கிய சிந்தனையாக இருக்கணும். ஜோஸ்வா அந்த பையன் வந்து உண்மையிலுமே நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் ஒரு முக்கியமான ஒரு நபர். ஏன்னா தன்னோட மனைவி வந்து இறந்து 15 நாள் தான் ஆகுது. ஸோ அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இவங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ். அவர் என்னன்னா சடனாக 2 பேருமே ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு தான் தனியாக வந்து இருந்திருக்காங்க. இப்போ சடனாக அவங்க ஒய்ஃப் வந்து இறந்ததுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை கேட்கறதுக்கு வந்து ஆட்கள் வேணும். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனக்குன்னு இருந்த நண்பர்கள் 3 பேர்த்த வந்து அழைச்சிருக்காரு. 3 பேருமே வந்து காரணம் சொல்லி தவிச்சிட்டாங்க. என்னன்னா சில போலீஸ் காரணத்தினால. ஆக்சுவலாக நைட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் இருக்கு. ட்ராவல் பண்ணாதான் நம்மளால வந்து அது போக முடியும். அப்போதான் ரைட் டைம்ல சென்னைக்கு வந்து நம்மளால வர முடியும். ஐ மீன் நம்ம பிறந்த தாய்மண்ணுக்கு அப்போதான் கரெக்டாக வர முடியும். ஸோ கொஞ்சம் ஏன்னா சைக்கிளில் இன்றைக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அதுலேயே கிட்டத்தட்ட 1 hour பக்கம் போயிடுச்சு. அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா நம்ம நைட்டு வந்து ஓட்டி தான் ஆகணும். சேம் டைம் ஜோஸ்வா வந்து இன்னும் எங்கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான்.
என் கூட இவ்வளோ தூரம் யாரும் ட்ராவல் பண்ணதில்லை. ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு நல்லா இருந்துச்சு. குயிக்காக ஒரு ஷார்ட் டைமில் வந்து அப்படியே பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ தான் இந்த டேவோட ரைடு வந்து நம்ம எண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 130 to 140 கிலோமீட்டர்ஸ் வந்து பண்ணியாச்சு. இதில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே என்னன்னா ஜோஸ்வா தான். கிட்டத்தட்ட என் கூட 80 கிலோமீட்டர்ஸ் வந்து என் கூட அவ்வளோ ஸ்லோவாக, அது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். என் கூடயே ட்ராவல் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணோம். ஸோ ஜோஸ்வா ப்ராபப்ளி யுவர் ஆல் ப்ராப்ளம் வில் பி சால்வ். ஸோ பிலீவ் இன் ஹோப். இப்போ வந்து ஜோஸ்வா வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறாரு. ஸோ ஃபைனலாக நானும் அவர்கிட்ட நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஓவர் கம் தோஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் வாட் யூ ஆர் ரைட் now facing, but life is miracle, definitely will happen. But the one thing I will make sure you, life is not only for you, it's for all living beings. So you have to contribute. Already we discussed, na? Yeah. You put saplings in your wife name, definitely she will be alive. Okay, let's together Thank you. will make it. Okay, if you would like to say anything, you can say. No, nothing. Nothing. Okay. Thank you. Thank you. Thank you.